எங்கள் விவசாயிகள் வாழ்ந்தால்தான் தேசம் வாழும் என்று உழவர்கள் பக்கம் நின்றவர்தான். தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன் தேசத்து பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக 3 மைலுக்கு ஒரு பள்ளி என தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் நம் கர்ம வீரர் காமராஜர். நாட்டின் சுதந்திரத்திற்காக 9 ஆண்டுகள் கொடுமையான சிறை வாழ்க்கையை அனுபவித்தவர். அந்த தன்னலமற்ற தலைவரினுடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்கும் இந்த நாளிலே நம் பள்ளியின் வான்புகழ் வள்ளுவன் இலக்கிய மன்றத்தை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருமாறு அருட்சகோதரி கோல் அவர்களையும் அருட்சகோதரி சுபி அவர்களையும் நம் பள்ளியின் முதல்வர் திரு விண்ணொலி அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைத்து நிகழ்ச்சிகளும் இனிதாக நடைபெற வேண்டி இறைவணக்க பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். அதனைத் தொடர்ந்து விசிலே வாசத்திற்கு செவி கொடுப்போம்.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 9 முதல் 13 வரை. ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தியிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே உமக்கு புகழ். தலைவன் காமராஜர் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க வருகிறார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. உங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர். இங்குள்ள தமிழ் மக்கள் ஒன்றாதல் கண்ட என்னும் பாவேந்தரின் பாடலுடன் அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி எங்கள் வரவேற்புரையை துவங்குகின்றோம். முதல்வனை, முழு முதற் கடவுளை, தனக்கு நிகரில்லாத எல்லாம் வல்ல இறைவனை நம் உளமாற வாழ்த்தி வணங்குகிறோம். இன்று நம் பள்ளியின் வான்புகழ் வள்ளுவன் இலக்கிய மன்றம் காமராசர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறது. இவ்விழாவில் நம் கல்விக் குழுவத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் J.E. அருள்ராஜ் அவர்களின் ஆசையுடன் துவங்குவதில் பெருமிதம் கொள்கின்றோம். விழா சிறப்பாக நடைபெற ஜபத்தாலும் நல்ல ஆலோசனைகளாலும் நம்மை வழிநடத்தி வரும் சிஸ்டர் எமல்டா அவர்களையும், அவர்களோடு சிறப்பாக இணைந்து பணிபுரிந்து வரும் சிஸ்டர் கோலா அவர்களையும், சிஸ்டர் சுபி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நம் பள்ளியின் உயர்வுக்காகவும் மாணவர்களின் நலத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் எங்கள் சிந்தை சிதறாமல் சிலைவடித்த சிற்பியாய் அமர்ந்திருக்கும் எங்கள் பள்ளி முதல்வர் திரு விண்ணோலி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அறியாமை என்னும் இருள் அகற்றி அறிவுச்சுடர் ஏற்றி எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமர்ந்திருக்கும் எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என பாசத்தோடு வரவேற்கிறோம். மேலும் இப்பள்ளி சீரோடு இயங்க தங்கள் உடன் உழைப்பை நல்கும் அலுவலக பணியாளர்களையும் உடன் உழைப்பாளர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எங்கள் உயிர் வழியாக அமைந்திருக்கும் பெற்றோர்களே, எங்கள் சகோதர சகோதரிகளாகிய மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரை வழங்கியவர்களுக்கு நன்றி. படிக்காத மேதை பகல் உணவு தந்த பகலவன், நூற்றுக்கணக்காக இந்த பள்ளியை ஆயிரக்கணக்காக மாற்றியவர். இவரை பற்றி உரை நிகழ்த்த வருகிறார். அமன இனிக்கும் மொழி, ஆறு உயிர் அன்னை மொழி, உயிரில் கலந்த உயர் மொழி, உணர்வை சொல்லும் உன்னத மொழி, தரணியர் போற்றும் தங்க மொழி, உலகத்தின் மூத்த மொழியாம் எம் அழகிய தமிழ் மொழியால் அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, அரசர்களை உருவாக்குபவர், பெருந்தலைவர் என்ற பெருமைகளுக்குரிய நம் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாள் விழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் பள்ளி விழா கோலம் பூண்டது எதற்காக? மறைந்தாலும் மனதில் வாழும் நம் கல்வி செம்மலுக்காக, கருப்பு காந்தி காமராசருக்காக. கல்வி அறிவு ஒன்றுதான் வறுமையை போக்கும் ஆயுதம் என்பதை அறிந்து ஊர்தோறும் கல்வி கூட்டங்களை நிறுவினார். 14,000க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளையும் 1500க்கும் மேல் உயர்நிலை பள்ளிகளையும் திறந்தார். தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இரையாக்குவோம் என்று பாரதி சொன்னதை செய்ய வந்த திருமகன் நம் பெருந்தலைவர். கல்வி மட்டும் போதுமா? வயிற்றிலே ஈரம் இல்லாதவன் எப்படி படிப்பான்? அவனும் தானே தேசத்திற்கு சொந்தக்காரன் என்று சொல்லி மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்திய செயல் வீரர் காமராஜர். அது நாம் பேசுவதில் அவளுக்கு நாட்டமில்லை, அரிய பெரிய செயல்களை செய்வதில் தான் நாட்டம். சாதனை நாயகர், மனதினர் தூயவர், மக்கள் தொண்டையை வாழ்வாய் கொண்டவர், எளிமை வாழ்வில் ஏற்றம் கண்டவர், பட்டங்கள் பெற்றதில்லை, சட்டங்கள் கற்றதில்லை, அவரை போல திட்டங்கள் வகுத்தவர் எவரும் இல்லை.
கல்வி கண் திறந்தார், வேற்றுமை கலைந்தார், அணைகள் பல கட்டி உழவர் வாழ்வை செழிக்கச் செய்தார். ஆலைகள் தந்தார், கல்வி சாலைகளும் தந்தார், காணி நிலம் கூட இன்றி கடைசி வரை வாழ்ந்தார். நூற்றாண்டு வறட்சியை வெறும் 9 ஆண்டுகளில் நிகழ்த்தி காட்டினார். கரைபடாத கரம், காசு காசைப்படாத மனம், அறிவு சுடரை ஆட்சி செய்த அகிலத்தின் தலைவர். எனவேதான் பண்டித நேரு அவரை காமராஜ் தி கிரேட் லீடர் என்றார். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லார், தோன்றுதலில் தோன்றாமை நன்று என்ற நம் தெய்வ புலவரின் வாக்கினை மெய்ப்பித்த பெருந்தலைவர் காமராசரின் அவ்வழியில் நாம் நடைபோடுவோம். நாளைய பாரதத்தின் இறையாண்மை காப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பால் உயர்ந்த வல்லவர், ஊருக்கு உழைத்த உத்தமர். அவரை பற்றி உரையாற்றிய மாணவிக்கு நன்றி. நம் கண்களுக்கு விருந்தளிக்க ஒரு அழகிய நடனம். நம் காமராஜர் வழி நடப்போம். தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிசிவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, அன்னி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அரியணை ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சி அல்ல, ஆண்டவன் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். தோழா பெரு தலைவரின் பாதம் பணிவோம். அகிசைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, அன்பின் மைந்தரும் இவரே, பாரத தாயின் மகனும் இவரே. நடனம் மிக அருமை. யாவரின மொழிகளிலே தமிழ் மொழிக்குள் எங்கும் காணும் என்று பாரதியின் கவியோடு Thank you.
சொல்றா நான் காமராஜர். Good morning. My name is Ramakrishnan. I am காமராஜர் go talk about Kamarajar. ராஜா டாகடா சேமான பட்டனும் பெயிண்ட் காமிப்போம் கல்வி கண்டீரர் நன்னவர் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெகத்குமரன். இன்று கல்வி கண்டிருந்த காமராஜர் அவர்களின் பிறந்த நாள். இந்நன்னாளில் அவரை போற்றுவோம். My name is Jiva. I'm studying UKG as a third. Today, Kamarajar 122 birthday. Thank you. ஒருவன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். கார் ஒன்று வருகிறது. காரில் ஒருவர் கீழே இறங்கி சிறுவனை நோக்கி வருகிறார். தம்பி, இங்க வாப்பா. என்னடா பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்க? பள்ளிக்கூடம் விடுமுறையா? ஆமாய்யா, ஆடுகள்லாம் பள்ளிக்கூடமா? உடனே ஸ்கூல்ல கிடையவே கிடையாது. பள்ளிக்கூடமா? அது எங்க ஊர்ல கிடையவே கிடையாது. உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் தான், அங்க போய் படிப்பியாக்கா? பள்ளிக்கூடத்துல போய் படிச்சா எப்படியா நாங்க சாப்பிடுறது? ஆர்டர் தந்தாயா எங்களால சாப்பிட முடியும். ஓ அப்படியா? சாப்பாடு கொடுத்தா பள்ளிக்கூடம் போய் படிப்பீங்களா? கண்டிப்பா படிப்போம் ஐயா. உன்னோட ஆடு மேய்க்கிற சிறுவர்களையும் நீ கூட்டிட்டு போய் படிப்பியா? கண்டிப்பா ஐயா. நிறைய பள்ளிக்கூடமே இல்லையே, ஏன்? கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஐயா, நான் தான் கல்வித்துறை அமைச்சர். மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வராததனால் இருந்த கொஞ்சம் பள்ளியையும் மூடிட்டோம் ஐயா. கல்வி என்றது எல்லாருக்கும் மிகவும் முக்கியமானது. அதனால குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை நம்ம கொடுக்கணும். அதனால தமிழகத்துல 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நம்ம திறக்கணும். மாணவர்களை பள்ளிக்கு வரவழைப்பது எப்படி ஐயா? வறுமையோட காரணத்தினாலதான் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதில்லை. நம்ம தொடர்ந்து இருக்க பள்ளிகளிலும் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்க பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க ஐயா, நிச்சயமாக செய்கிறோம். தமிழகத்தில் 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் திறக்கப்பட்டன. கல்வி திறந்தவர் காமராஜர். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் பாரதிதாசன். நன்றி, வணக்கம். மிக அருமை. அன்பின் ஆசானாய், ஆழ்வாரம் இல்லாத மனிதராய், அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவு என்னும் விண்ணொலியை ஏற்றியவர் நம் பள்ளி
அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு சில கருத்துக்களோடு இந்த விழாவை நாம் நிறைவு செய்வோம். முதலாவதாக, இன்றைய நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் பிறந்து 122வது வருடம், அவருடைய 122வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த காமராஜரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், இயல்பாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னா அவரை பற்றி சொல்லுவாங்க. கல்வி கண் திறந்தவர் அப்படின்னா அவர் ரொம்ப படிச்சிருக்கிறாரா அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மேதை. அதே போல படிக்காத மேதை அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. ஏன்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு வித்திட்டவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் படிக்காத மேதையாக இருந்த பொழுதும் கூட தமிழ்நாட்டிலே மிக ஏராளமாக, எனக்கு தெரிந்தவரை 28 நீர்த்தேக்கங்களை கட்டியவர். அப்பொழுது இருந்த பணவீக்க விகிதம் அதிகமாக இருந்தபடியினாலும் மக்களை கொண்டு, மக்களுடைய துணையோடு, ஏழை மக்களுடைய துணையோடு மிகப்பெரிய அணைகளை கட்டிய மிக சிறந்த வீரர். அதே போல் முதல்வர் உரைக்கு நன்றி. இன்றைய விழா நிகழ்வுகள் இனிதே நடைபெற உதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார்கள். நாடலின் வளைவு அவசியம், நாம் உடைந்து போகாத வரை. அறிவுரை கூறுவது அவசியம், பிறர் விரும்பி கேட்கும் வரை. தேடல் மிக அவசியம், நம் தேவைகள் நிறைவேறும் வரை. நன்றி உணர்வு மிக அவசியம், நம் உயிருடன் வாழும் வரை. இவ்விழா இனிதே நடைபெற ஆசி அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் சிறந்தாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவை தலைமை தாங்கி வழி நடத்திய அருட்சகோதரி சுபி அவர்களுக்கும் அருட்சகோதரி கோலா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் தந்த நம் பள்ளி முதல்வர் திரு விண்ணோலி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகம், நடனம், மாணவர் உரை, பாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகளை பயிற்றுவித்து அதை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து உற்சாகப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறந்த நன்றியாக நம்முடைய வான்புகழ் வள்ளுவன் இலக்கிய மன்ற குழுவிற்கு அனைவரும் கரவொலி எழுப்பி நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாள் சிறப்பாக நிகழ்வதற்கு அவர்கள் முக்கிய காரணம். சத்தமே கேட்கல. தொடர்ச்சியாக இது போன்ற மன்றங்கள் புதுப்பிக்கப்படவும் நமக்கு மிக சிறந்த முறையிலே வழிகாட்டுதலாக அமையவும் வேண்டி வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைவரும் நாட்டுப்பற்று எழுதிப்போம்.